வாங்க இன்னைக்கு மாதிரி நம்ம வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா பொங்கல் சாதம் சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் செய்யற சாதம். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இது தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு பாருங்க. பொங்கல் சாதம் சொல்லுவாங்க, புளி பொங்கல் சொல்லுவாங்க, ஒன்னா ஊத்தி சாதம் சொல்லுவாங்க, கிண்டன சாதம் சொல்லுவாங்க. இந்த சாதம் எல்லாம் வந்து கிராமத்துல வந்து ஒரே சாதம் தான். இதுக்கு 4 பேர் வெரைட்டி அவங்க அந்த ஊர்ல இருந்ததும் ஒரு பேர் கொடுத்தாங்க. அதுதான் இப்ப நான் செஞ்சிருக்கேன். நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க. இதுவே நான் எங்க மாமியார் வீட்டுல போயிட்டு தான் இப்படி ஒரு சாதம் இருந்ததுன்னு தெரிஞ்சே சாப்பிட்டுருக்கேன். நான் எப்படி செய்யறதுன்றத நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க. பொங்கல் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இந்த ஆழாக்கில் வந்து 2 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து 2 ஆழாக்கு அரிசி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால 2 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று கொட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 2 ஆழாக்கு அரிசி எடுத்து அதை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாதான் வந்து சீக்கிரம் வந்து சாதம் வேகும், ப்ளஸ் வந்து குழையும். இது வந்து நம்ம கிண்ட போகிறோம், பிரியாணி மாதிரி செய்யலை, கிண்ட போகிறோம். அதனால நம்ம வந்து அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பொங்கல் சாதம் கிண்டுறதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன், பூண்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். புளி ஊற வச்சிடலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தால அந்த புளியை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். அதங்காட்டி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிடலாம். அதனால வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புளியை வந்து ஊற வச்சிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்தாலங்க அதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன், பச்சை மிளகா 2 உடச்சி வச்சுட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுட்டேன், பூண்டு உரிச்சு வச்சுட்டேன், வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதில் என்னென்ன சேர்க்குறேன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க என்னோட 5 டப்பா. இதுதான் என்னோட 5 டப்பா. இதில் வந்து இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இதாங்க சேர்க்க. வாங்க எண்ணெய் சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சாப்பாட்டில் நிறையா தென்பட்டால் கசக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் காட்டுற பொருளெல்லாம் போடும் போதே பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடக்கூட மீன் சாப்பிடும் போது. அதனால கண்டிப்பாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இந்த சாதத்துக்கு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்தே ஆகணும். அதனால கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா போடுவோம். இந்த தாளிக்கு எது நம்ம போடுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக அதில் போடுவோம். காஞ்ச மிளகா போட்டோன்னா இப்போ வந்து மிளகு, இந்த மிளகும் ஜீரகமும் வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். இப்போ ஜீரகம் இவ்வளோதாங்க தாளிக்க. இப்போ வந்து நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் பாருங்க. அந்த பூண்டை வந்து முழுசாக சேர்த்துக்கிறேங்க. பூண்டை வந்து நசுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் சாதம் வந்து கிண்ட போகிறேன். அதனால் வந்து நம்ம கிண்ட அந்த பூண்டு வந்து வெந்து அந்த சாதத்துக்கூட நல்லா குழஞ்சிடும். அதனால் வந்து நான் முழுசாகவே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன் பாருங்க. அந்த பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்து நல்லா வந்து பூண்டு நம்ம தாளிச்சோம்ல அது பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை அலசி வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். வெங்காயமும் தக்காளியும் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால் வந்து ஒரு 3 வெங்காயம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 3 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அது பாருங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துடலாம் பாருங்கள். வெங்காயம் நார்மலாக தான் வச்சுருக்கேன், அதிகமாக வெங்காயம் வைக்கல. பிரியாணிக்கெல்லாம் நிறைய வெங்காயம் வைப்பாங்களா, அது மாதிரியும் இல்லாமல் நார்மலாக ஒரு 3 வெங்காயம் தான் எடுத்தேன். அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம். வெங்காயத்தை கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் இந்த பக்கம் நம்ம முட்டையை வேக வச்சிடலாங்க. நான் வந்து இந்த சாதத்துக்கு வந்து முட்டை அவிக்க போகிறேங்க. ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கெல்லாம் சேர்த்து ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன். அதுதாங்க இப்போ அவிக்க போகிறேன். இந்த பொங்கல் சாதத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து அப்பளம், நம்ம வீட்டில் போடுறோம் பாருங்கள், கஞ்சி வத்தல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்போ பிரியாணிக்கு பச்சடி சாப்பிட்றோம் பாருங்கள், ஆனியன் பச்சடி, அந்த பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து முட்டை அவிக்கிறேங்க. அந்த பக்கம் அடுப்பில் முட்டை வேக வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து இதில் வெங்காயமும் வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா பழந்தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அந்த 4 தக்காளியும் வந்து சின்னதாக கட் பண்ணி அந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதங்கும் போது தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நம்ம வெங்காயம் வதங்கும் போது எப்படி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோமோ அது மாதிரி வந்து எப்பயுமே நான் தக்காளி எந்த குழம்பு வச்சாலும்
தக்காளி போடும்போது அந்த தக்காளியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதங்கினா நல்லா வதங்கிடும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், சீக்கிரமாக வதங்கிடும். அதனால கொஞ்சம் எப்பயுமே மஞ்சத்தூள் போடுவாங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க, அதாவது நம்ம வீட்டில் அரைச்சோம் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை தவிர நான் வேறு எதுவுமே சேர்க்கல. இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் இதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஆழாக்கால தாங்க நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்தேன். இப்போ வந்து நம்ம நார்மல் பிரியாணி அரிசினா 1க்கு 2 போடுவோம். இது வந்து வீட்டு அரிசின்றதுனால, நார்மலாக சாப்பாடு வடிக்கிற அரிசின்றதுனால 1 கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி வைக்கிறேன். அதனால இப்போ 6 கப்பு தண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் 1 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது 2வது கப்பு, இங்கே பாருங்க 2, இப்போ ஊற்றுறது 3வது கப்பு. 3வது கப்பு ஊற்றிட்டாங்க. இது 3வது கப்பு ஊற்றிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 4வது கப்பு, கரெக்டாக அந்த அளவுக்கு 4வது கப்பும் ஊற்றிட்டாங்க. 4வது கப்பு ஊற்றியாச்சு. இப்போ 5வது கப்பு, அந்த அளவு ஒரு இதுக்கு ஒரு ஆழக்கு அரிசிக்கு 3, இப்போ 5 கப்பு ஊற்றிட்டாங்க. நம்ம 5 ஆழக்கு தாங்க தண்ணி ஊற்றணும். இப்போ 6வது ஆழக்கு வந்து நம்ம இந்த புளி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த புளியை வந்து கரைச்சி 6வது ஆழக்கு அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 5 ஆழக்கு தண்ணி, 1 ஆழக்கு புளி, 6 கரெக்டாக கணக்கு வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, 5 ஆழக்கு தண்ணி, 1 ஆழக்கு புளி தண்ணி ஊற்றி, இப்போ வந்து அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து கிண்டிடலாங்க. அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இங்கே பாருங்க தண்ணி நிறையா தான் இருக்குது. உப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம், மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம குழம்பு கூட்டி இருந்தோம்லாங்க, அந்த குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இந்த குழம்பு நல்லா கொச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து அரிசி போடணும். நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்து அலசி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வந்து குழம்பு கொச்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்ததுனால அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் நொய்யில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் இப்போ அரிசி தான் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அரிசியில் செய்கிறேன். நல்லா தான் இருக்கும். இந்த எதில் செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும். எங்கள் மாமியார் செய்வாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் மாமியார் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாதம் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். எங்கள் மாமியார் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வரமாட்டேங்குது நீ செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி எனக்கு வராது. அவங்க ஒரு மாதிரி நல்லா தள்ளுன்னு சாதம் நல்லா அழிஞ்சி செய்வாங்க. இந்த சாதத்தை கூட வந்து கருவாடு போட்டும் கிண்டுவாங்க. கிராமத்து சைடில் முருங்கைக்கீரை போட்டு கிண்டுவாங்க. அப்புறம் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு கிண்டுவாங்க. ஒரு சில பேர் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கிண்டுவாங்க. இப்போ நான் நார்மலாக எதுவுமே இல்லாத வெறும் வெங்காயம் தக்காளி புளி மட்டும்தாங்க போட்டு கிண்டுறேன். அரிசி போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டிருந்தோங்க. அரிசி போட்டது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கிண்டி விட்டுனே இருக்கணும். கிண்டி விட்டுனே இருந்தால் தான் வந்து இந்த சாதம் வந்து அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கிண்டி விடணும். தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த தண்ணி குறைஞ்சும் போது நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் போட்டுடணும். தண்ணி சாதம் குறைஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டு வேக வைக்கணும். பாதி வந்து வெந்திருக்கும், பாதி வந்து வேகாமல் இருக்கும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நம்ம பிரியாணி தம் கட்டுறோம் பாருங்கள், அது மாதிரி வந்து இதையும் வந்து சிம்மில் வச்சு நம்ம தம் கட்டி விடுறோம். சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மேலே எதனா ஒரு வெயிட்டு, பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி எதனா ஒரு வெயிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கலாமோ இல்லை எதனா மூடி போட்டு மூடியாச்சுங்க. இது மேலே வந்து ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். வெயிட் தூக்கி வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/2 hour கூட ஆகட்டும். இந்த சாதம் வந்து குழஞ்சி வேகணும். அதனால ஒரு 1/2 hour கூட ஆகட்டுங்க. சாதம் தம் கட்டியாச்சு. அந்த கேப்பில் வந்து நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த முட்டையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா உரிச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கிறேன். முட்டை சைடிஷ் நல்லாயிருக்கும். அதங்காட்டி நான் முட்டை உரிக்கும் போதே என் பையன் வந்து குடும்பம் நானும் உரிக்கிறேன்ற மாரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான். முட்டை தாங்க சைடு. நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியும் இருக்குது. சாதம் வந்து இப்போ வந்து நம்ம பெரட்டி விடணும். ஏன்னா மசாலாலாம் வந்து அடியில் தங்கிடும். அதனால் வந்து சாதத்தை வந்து சுத்திரியும் வந்து பெரட்டி அதான் கிண்டி விடணும். அங்கே பாருங்கள் மசாலா தெரியுதா, அடியில் மசாலா இருக்குது. அதை வந்து மேலேயும் வந்து பெரட்டி விடணும். அது மாதிரி வந்து நல்லா பெரட்டி விட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து சாதம் வெந்துருச்சா, எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு வந்து செக் பண்ணணும். அப்போ அடி பிடிக்காது. சாதம் எப்படி வெந்திருக்கு, வெந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா குழையணும். இங்கே பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதுனால, ஏன்னா டைம் பார்க்கணும்ல, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வெந்ததா டைம் எந்த அளவுக்கு ஒன்று வைக்கணுன்றதுனால டைம் பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பவும் நார்மலாக வந்து தட்டு போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு போயிட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து தாளிக்கணும். அதனால் நான் திரும்பவும் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சுத்தமாக எல்லாம் தண்ணி வந்து வத்திருச்சு. தண்ணி கொஞ்சம் இருந்ததில்ல போன வாட்டி, இப்போ அந்த தண்ணி கூட இல்லை பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடை மறுபடியும் நல்லா கிண்டி விடணும். இங்கே பாருங்களேன், பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து பொங்கன சாதம், பிரியாணிலாம் இல்லை. நல்லா வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு
மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு வந்து இதை தாளிக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ தம் கட்ட போகிறதில்ல, சும்மா நார்மலாக வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு இதை நான் தாளிக்க போகிறேன். எப்படி தாளிக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. சாதத்தை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்து தாளிப்பில் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, இங்கே பாருங்கள் வடகம் போட்டு தாளித்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வடகம் இருந்தால் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம், இல்லைனா வந்து எண்ணெயில் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம், இல்லைன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் தாளிக்கலாம். நம்ம வடகம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறோங்க. இப்போ வந்து அது சாதத்தில் ஊற்றிக்கலாம். வடகம் போட்டு தாளிச்சோம்ல, அங்கே பாருங்கள் அந்த தாளிப்பு சாதத்திலே ஊற்றலாம். அங்கே பாருங்கள் ஃபுல் வடகம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போது. அதோட இந்த டேஸ்ட் இருக்கும். இந்த சாதத்து கூட அந்த வடகம் போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உண்மையாலுமே கிராமத்து சைடெலாம் இதை அப்படி தான் செய்வாங்க. நானே இதை வந்து அங்கே போய் தான் சாப்பிடவும் கற்றுக்கிட்டேன், செய்யவும் கற்றுக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். வடகம் போட்டு நல்லா வந்து அந்த வடகமும் எண்ணெய்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு சாதம் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி குழையே கிண்டி விடுங்க. வாங்க, சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், சாதம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சாப்பாடை பற்றியும் தெரியும், இதனோட டேஸ்ட்டை பற்றியும் தெரியும். உண்மையிலுமே பிரியாணியே தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும் கிராமத்தில் செய்கிற சாதம். இது பொங்கன சாதம், நாங்கள் பொங்கன சாதம் தான் சொல்லுவோம். பொங்கன சாதம் சைட் டிஷ் முட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.